ஆயுத பூஜைக்காக உடைச்ச தேங்காய் நெறைய இருந்ததுங்க. வீட்ல, ஆஃபீஸ்லன்னு உடைச்ச தேங்காய் நெறைய இருந்தது. தேங்காய் பர்ஃபி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தேங்காய் இன்னும் கொஞ்சம் முத்தலா இருக்கணும். இது வந்து தேங்காயா இருந்ததுனால, நான் வந்து சரி இடியாப்பம் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணி, தேங்காய் பால் நெறைய எடுத்து நல்லா திக்கா தேங்காய் பால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலில எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி தேங்காய் பால் நல்லா திக்கா எடுத்துட்டு இடியாப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, என் சின்ன பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுத்தாங்க. அவங்க தான் தேங்காய் பால் புழிஞ்சு குடுத்தாங்க. நான் வந்து இடியாப்பம் செய்றதுக்காக மாவு ரெடி பண்ணேன். இந்த இடியாப்ப மாவு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணிய கொதிக்க விட்டுட்டேங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அதாவது அந்த புகை வர்ற ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, தேவையான அளவு மாவு போட்டு விஸ்க் வச்சு நல்லா கலரணுங்க. பெரிய கட்டிகள்லாம் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பட்டை கரண்டி வச்சு நல்லா கிளறுனீங்கன்னா, அந்த சின்ன கட்டிகளும் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க கை பொறுக்கிற சூடு வந்த உடனே சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இடியாப்ப குழல்ல போட்டு புழிஞ்சிட்டீங்கன்னா, அருமையான இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இடியாப்ப தட்டுல புழிஞ்சாலும் சரி, இல்ல இட்லி தட்டுல துணி போட்டு புழிஞ்சாலும் சரி, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி புழிஞ்சு, இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா, அருமையான இடியாப்பம் ரெடி ஆயிடுங்க. நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க இடியாப்பம் புழிஞ்சு பாருங்க. இடியாப்பம் அருமையா வருங்க. சூப்பரா வரும். பயமே தேவையில்ல. பிகினர்ஸ்க்குலாம் பயம் இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணா நம்ம மாவு வேஸ்ட் ஆயிடுமோ! பயமா இருக்கே! அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிக்கவே தேவையில்லைங்க. இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். தேங்காய் பால் எப்படி செய்றது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். தேங்காய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிலேயே ஏலக்காவ போட்டு அரைச்சிடுங்க. பச்சை ஏலக்காவ போட்டு அரைங்க. அதுதான் சூப்பரான ஃப்ளேவர் இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைல்ல செம்மையா டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி பச்சை ஏலக்காய்ன உடனே பச்சை ஏலக்காய் தேடி போயிறாதீங்க. வறுக்காம பச்சை ஏலக்காயா போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களா? நம்ம கையால செஞ்ச அருமையான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. தேங்காய் பாலுக்கு நாட்டு சர்க்கரையோ, இல்ல சர்க்கரையோ உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டீங்கன்னா, தேங்காய் பால் ரெடி. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ போட்டு சாப்பிடுங்க. யார் வீட்லலாம் ஆயுத பூஜைக்காக உடைச்ச தேங்காய் நெறைய இருக்கோ, அவங்கலாம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டல்ல போய் தேங்காய் பால் இடியாப்பம் ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இடியாப்பம் மட்டும் தான் நம்ம சாப்பிடுற மாரி இருக்கும். தேங்காய் பாலு ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்ட்டுருவாங்க. ஆனா, வீட்ல அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்ம எவ்வளோ வேணும்னாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்பவே வேஸ்ட் பண்ணாம போய் செஞ்சு சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் இடியாப்பம் தேங்காய் பால் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாரி பிரச்சனை இருந்திருக்கு, அதாவது வெறும் இடியாப்பம் மட்டும் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபீஸ் போடுங்க மேடம்னு கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.